ஹலோ கைஸ், நம்ம இப்போ ப்ரௌனி செய்ய போகிறோம். இது வந்து சீஸ், இது வந்து பட்டர். இது வந்து அது என்னது? கர்ட். எஸ். அது என்னது? வெனிலா. யா, வெனிலா எசன்ஸ். எஸ். அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க? பவுல் அண்ட் பிக் பவுல் and spoon and cocoa powder. ஓகே. and chocolate காட்டுங்க. என்ன சாக்லேட்? டார்க் சாக்லேட் வச்சிருக்கீங்களா? எஸ். ஓகே. இப்போ வந்து இதில் மெல்ட் பண்ணிட்டு எது மெல்ட் பண்ணியிருக்கோம்? பட்டரும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணியிருக்கோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். ஓகே, அது மெல்ட் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே என்ன வச்சுருக்கோம்? குக்கரில் என்ன வச்சோம்? மண் போட்டு வச்சோம். ஆமாம், எஸ். அவன் இல்லாதவங்க குக்கரில் அப்படி மண் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ், பண்ணு. இங்கே பார்த்தீங்களா மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல? என்ன பண்ணுறோன்னா பவுலில் பவுடரை கொட்டிட்டாங்களா? இது வந்து மைதாவை கொட்டிட்டு இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அவங்க வச்சிட்டாங்க. இப்போ இந்த ஷேக் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அதுக்கு மேலே வச்சுட்டு 1 கப் மைதா வந்து நம்ம இப்போ சலிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்துடும், அந்த மாதிரி கரெக்டாக வராது. ஓகே, நம்ம கோகோ பவுடர் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இவ்வளோவே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இவ்வளோ கூட எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் சுகர் பிடிக்கும்னா நீங்கள் சுகரு எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் இருக்கிறது. இப்போ வந்து மம்மி நல்லா இதை ஷேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்களா கீழே என்ன நடந்திருக்குன்னு. அதுக்குள்ள மம்மி வந்து அதை ஷேக் பண்ணிட்டு போட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்? ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஐயோ, பேக்கிங் பவுடர்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணக்கூடாது. பவுடர் சுகர் வேணால் டேஸ்ட் பண்ணுங்க. போட்டாச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக அதை கொட்டிக்காச்சு. 1 கப் சுகர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நிறுத்திக்கலாம், வேணாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஸ்வீட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆமாம், நீங்கள் பார்க்குறீங்களா? நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் கிடைக்கும். அதை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, அங்கெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கு. நம்மளுக்கு இப்போ சூப்பராக வந்துடுச்சு. ஒரு டாய் மாதிரி, அப்படியே ஒரு டாய் மாதிரி வந்து கார்டு போட போகிறோம். கார்டு காட்டுங்க. இருந்தாங்க கேர்டி தான் இப்போ எக்லெஸ் பண்ணுறதுனால கார்டு போட்டுக்கிறோம். ஆமாம், இப்போ நம்மளுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி வரும். ஏன்னா அந்த தயிர் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல, அதுவும் நம்ம ஒயிட்டாக போட்டால் நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு? இது வந்து மம்மி ஹேண்ட் வந்து மிக்ஸ் பண்ணல, ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. லைட்டாக வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம். அவங்க தான் அதை பிடிச்சி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும். இதே அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் சூப்பராக வரும். நம்மளுக்கு தேவையான போடுறோம். மில்க் கொஞ்சமாக போட்டுக்கோமா? எஸ், மில்க்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாக்லேட் கலர் வருமா? வரும்.
ஏன்னா பார்க்கறதுக்கே சாக்லேட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. வாசனை நல்லா சாக்லேட்டும் வருதுல்ல. இது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. இப்போ வந்து நம்ம பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சோம்ல, அதுவும் போடணும். இது மிக்ஸ் பண்ணிட்டு. ஓ, இது சாக்லேட் கலர்லேயே வந்துச்சு பாருங்களேன். அச்சல் அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படியே ஒரு ஸ்பூன் வாயில் வைக்கணும் போல இருக்கு எனக்கு. தோணிக்கிட்டே இருக்கு காய்ஸ். ஸோ நம்ம இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எது வேணாலும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதையும் நல்லா போட்டுட்டு ஒரு ஹாஃப் ஆல்மண்ட் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி ஹாஃப் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ க்ரீஸ் பண்ணி பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இதை இப்போ இதில் போடணும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? நம்ம சொல்லாமல் இதில் நம்ம போட்டுக்கணும். எனக்கே எச்சு ஊறுது காய்ஸ். அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு காய்ஸ் எனக்கே. இங்கே பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு கொடுக்கணும். ஓகே, அப்படி இருக்கு. ஹலோ காய்ஸ், நம்ம மேக் பண்ணது டோருக்கு. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம். சொன்ன மாதிரியே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு சாக்லேட்டாக எடுத்து வைக்கணும். நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ சொல்லவா? ரிவீல் பண்ணவா? தட் இஸ் ப்ரௌனி. ப்ரௌனி பண்ணுறியா நீ? இதுக்கு மேலே வந்து நம்ம மில்க் சாக்லேட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இல்லாததுனால அதே டார்க் சாக்லேட்டே மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ் காய்ஸ், ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையில்லை. ப்ரௌனி பிஃபோர் பேக்கிங். இந்த ஒரு பீஸ்